சொல்லுமா. இது 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 எதுக்குவா? சின்ன சின்னதா உருட்டி இருக்கிறதா? இது வந்து தேங்காய் பால். இப்போ தேங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, மாவு தருப்பாரு. இது வந்து உருட்டி சின்ன சின்னதா உருட்டி பால் கொலக்கட்டை வெல்லம் போட்டு செய்யறது. வெல்லம்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் வெல்லம் போட்டு செய்யலான்ட்டு இதை உருட்டிட்டு இருக்கேன். இது வந்து சுகருக்கு உப்பு கொலக்கட்டை மாதிரி செஞ்சு சாப்பிடலான்ட்டு. ஓகேவா? இப்போ வெல்லத்தை நல்லா ஒரு 2 அச்சு வெல்லத்தை எடுத்து நான் தூள் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி நம்ம வெல்லம் கரைஞ்சா போதும், அப்படியே வடிகட்டிக்கிறோம். ஏன்னா வெல்லத்தில் மண் வேறு ஏதாவது இது இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டும் போது அது தங்கிக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கிடலாம். செஞ்ச கொலக்கட்டையெல்லாம் நல்லா ரெடியாக இருக்குது. நம்ம பால் கொலக்கட்டைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே பாத்திரத்தில் தான் நம்ம பால் கொலக்கட்டை செய்ய போகிறோம். இப்போ வடிகட்டிக்கிறோம். இப்போது இந்த டம்ளரால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இண்டக்ஷனில் வச்சுக்கிட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். காயட்டும். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கிறோம். வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ பாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாவுன்னு சொல்ல முடியாது, வெல்லம் கரைய வச்சோம்ல, அந்த வெள்ளை தண்ணியை நம்ம ஊற்றிக்கிடுவோம். இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேங்காய் பூ பால் கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துருக்கோம். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு மிக்சியில் அரைச்சிருக்கோம். அரைச்சி தேங்காய் பூ போட்டு கொழுக்கட்டையாக உருட்டிக்கிட்டோம். போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. பால் கொஞ்சம் ஊற்றிருக்கோம், ஏலக்காய் போட்டிருக்கோம். இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இதோட சுக்கு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெஞ்சு சளி இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது சுக்கு. அதுக்காக சுக்கு இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உடனே எங்கள் பேத்தி வந்து என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, கொஞ்சோண்டு பாதாம் போடுங்கவா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அவங்க 2-3 பாதாம் பருப்பு இருந்துச்சு, அதை எடுத்து நறுக்கி தூவி விட்டாங்க. அப்புறம் சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ எதுவுமே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தால் தானே குழந்தைங்க வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்